ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசை மகள் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு முறை இந்த மாதிரி முட்டை வறுவல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 4 முட்டையை வேக வைக்கிறேன். முட்டை வேக வைக்கும்போது ஒரு கல் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா ஓடு உடஞ்சி தண்ணியில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அடுத்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பாதி தக்காளி எடுத்துக்கிறேன், மல்லி புதினா எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து அமேசானில் வாங்கின கட்டர். உண்மையிலேயே தொக்குக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா நைஸாரியும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அடுத்து இது கூடவே தக்காளி மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதாவது பச்சை வாசனை போகணும். முட்டையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மஞ்சக்கரு மட்டும் உடையாத அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி எண்ணெய் பிரியவும் எடுத்திங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான முட்டை வறுவல் தயாராகிடுச்சு. இது தொக்கு மாதிரியும் இருக்கும், முட்டை வறுவல் மாதிரியும் இருக்கும். உருளைக்கிழங்கெல்லாம் வறுத்தோன்னா எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரசித்து சமைச்சா ருசித்து சாப்பிடலாம். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.